இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 12/3/2024. எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவண நகல்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் நகல், குடும்ப அட்டை நகல், முன்னுரிமை பெற்றதற்கான சான்றிதழ் நகல், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1, கல்வி சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை நகல், முன் அனுபவ சான்று நகல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவண நகல்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா சிறை கண்காணிப்பாளர், பெண்கள் தனி சிறை, புழல், சென்னை 66. புழல் பெண்கள் தனி சிறையில் மதிப்பூதியத்தின் அடிப்படையில் ஒரு மனநல ஆலோசகர் பெண் பணியிடம் காலியாக உள்ளது. ஸோ இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் சோஷியாலஜி சைக்காலஜியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா பொது வகுப்பினர் ஜென்ரல் டர்ன் விமன், வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 35 வயது, பிசி எம்பிசிக்கு 32 வயது, ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது கொடுத்துருக்காங்க. ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,000 தராங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 12/3/2024.